ஹலோ மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அக்டோபர் 10 பயங்கரமான ஒரு கிளாஷ் வரப்போகுதுங்க. என்ன கிளாஷ் கேட்குறீங்களா? கங்குவா விசஸ் வேட்டையன். சூர்யா விசஸ் ரஜினிங்க. ஆமாங்க. இந்த கங்குவான்ற படம் பல வருஷமா எடுத்துட்டு இருக்காங்க. ஏதோ பேன் வேர்ல்டு படம், பேன் இண்டியா படம், 1000 கோடி வரப்போகுதுன்னு பீலா விட்டுட்டு தனஜயன் வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு, நம்ம எல்லாரையும் ஏதோ வந்து முட்டாளுங்க மாதிரி பேசிட்டு இருந்தான். சரி கடைசியில் எல்லாரும் ஏமாற்றி சோலோ ரிலீஸ் பண்ணி இப்படி ஓப்பனிங் வச்சு ஓடி போயிடலான்னு நினச்சான். பட் ஆனால் சும்மா விடுமா இவனுக்கு கர்மா. மாட்டிக்கினாரு ஒருத்தர். அதை யார்கிட்ட மாட்டினாரு? நம்ம சூப்பர் ஸ்டார்கிட்டே மாட்டிக்கிட்டாருங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ நிறைய பெரிய படங்கள் வந்து ரிலீஸ் ஆக காத்திருக்கு. வேறு டேட் இல்லை. வேட்டையன் வந்து கரெக்டாக ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க, கரெக்டாக முடிச்சிட்டாங்க. வேட்டையன் கரெக்டாக அக்டோபர் 10 ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது. ஸோ அவங்க மேலே எந்த தப்பும் இல்லை, அவங்க கரெக்டாக முடித்தாங்க. இந்த வருஷமே எப்படிலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க. பட் கங்குவா வந்து ரொம்ப நாளாக பெண்டிங் தடுத்து மாறி 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 இப்போ ஃபைனலாக வந்து அக்டோபர் 10ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இந்த கிளாஷ் வந்து உறுதியடிச்சுக்கோ. இது சம்மந்தமாக வந்து ஞானவேல் ராஜா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்துருப்பான். இந்த படம் வந்து கிளாஷ் வராமல் இருக்கணும் தான் நாங்கள் பார்த்தோம். பட் எங்களால் ஒன்றும் செய்ய முடியல. சில படங்கள் வரப்போகுது. பட் இந்த வேணால் ஃபஸ்ட் பார்ட்டுக்கு வேணால் இவனுக்கு கிளாஸுக்கு வருவாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு ஒருத்தனும் வர மாட்டான்னு சொல்லிட்டு என்ன திமிரு சொல்கிறான். அப்படி என்ன படத்தை இவன் எடுத்து வச்சான், கிழிச்சான். கங்குவா ட்ரெய்லரை பார்த்தீங்களா? அதாவது நம்ம விஜய் படம்லாம் எடுத்துக்கோங்க, இல்லை பெரிய மாஸ் படம்லாம் எடுத்துக்கோங்க. ட்ரெயின் விட்டு ட்ரெயின் தாவறான் அப்போல்லாம் கலாய்ப்பாங்க இந்த சில சோ கால்டு ஃபேன்ஸ்லாம். ஆனால் இங்கே ஒருத்தன் கப்பல்லேருந்து கப்பல் தாவறான். இது என்ன கதைனே தெரில. இது என்ன தான் கற்பனை கதையாக இருந்தாலும் ஒரு அர்த்தம் இருக்க தேவையில்ல. தமிழர் இனம், தமிழருக்காக போராட்டமாக சொல்கிறாங்க. ஆனால் அவன் காஸ்டியூம்லேருந்து வில்லன் வரைக்கும் எவனும் தமிழன்கார மாதிரி இல்லையே. ஏண்டா பாபி தியால்னு நம்ம மூத்த குடியவன் இருக்கான். இப்போ தங்கலான படம் வந்தது. அதில் உண்மையிலே நம்ம மூத்தவர்கள்லாம் எப்படி இருப்பாங்களோ, அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எப்படி இருப்பாங்களோ அப்படியே இருக்கான். பாபி தியால் மாதிரியா இருந்தால் அந்த காலத்தில் இல்லை. சூர்யா மாதிரி 6 பேக் வச்சுருந்தானா? அந்த காலத்தில் எப்படியா 6 பேக்லாம் வரும்? கொஞ்சம் பல்க் உடம்புலேருந்து எல்லாமே தப்பு பண்ணி எடுத்திருக்கான். அதில் கிராஃபிக்ஸ் விஎஃப்எக்ஸ் சொல்லிட்டு இன்னும் நல்லா இருக்குது. இந்த முதலையை தூக்கி போட்ட சீனை பாருங்கள். அந்த முதல்ல ஏதோ நம்ம மாலில் போனீங்கன்னா இந்த பொம்மைங்களாம் இருக்கும், மிருக பொம்மைங்களாம், குரோக்கடைல்னு நீங்கள் பார்த்தா தெரியுங்களா? அது இதோட ரியலிஸ்டிக்காக இருக்குங்க. அதை தூக்கி விடுற மாரி முதல்ல நான் முதுகில் சவாரியாக பண்ணும். என்னடா சின்ன பசங்களுக்கு அந்த படம் பிடிக்கும் கங்குவா. ஸோ நானும் சொல்கிறேன்னா, நீ 2-3 வருஷமாக இந்த படம் பேன் இண்டியன், பேன் வேர்ல்டு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லி யூடியூப்பில் தனஜயன் வச்சு ப்ரமோட் பண்ணி, அப்புறம் சோலோவாக வந்து எல்லோரும் ஏமாற்றி ஓப்பனிங் கலெக்ஷன் எடுத்துடலாம் சொல்லிட்டு பட்ஜெட்லாம் போய் சொல்லி எடுத்துரு. நீ வேட்டையன் வந்து கரெக்டாக 6 to 7 மந்த்ஸ் ஷூட்டிங் முடித்தாங்க. கரெக்டாக போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடித்தாங்க. இப்போ கிளாஸுக்கு வராங்க. ஸோ அவங்க வந்து கான்டம் தான் வராங்க. நீ தான் லேட்டாக வந்து தப்பிச்சு வந்து இப்போ மாட்டிக்கிட்ட. அப்படி இருந்தால் ஜனவரி பிப்ரவரி ரிலீஸ் ஆக வேண்டியது என்ன சோலோவா? இவருக்கு வந்து கரெக்டாக ஆயுத பூஜை நிறைய ஹாலிடேஸ் இல்லை. அந்தமாதிரி எவ்வளோ ஏமாத்து. அது எப்படின்னா, படத்தை ஒழுங்காக எடுக்கிறது இல்லை, படத்தை தவிர ப்ரொமோஷன் பண்ணுறது, பொய் சொல்கிறது, ஆயுத பூஜை ரிலீஸ் பண்ணுறது, நெட்ஃப்ளிக்ஸில் அந்த மாதிரி ஏமாற்றி வைக்கிறது. நீ கண்டென்ட் ஒழுங்காக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக மற்றதெல்லாம் வரப்போகுது. கண்டென்ட்டை ஒழுங்காக எடுக்காமல் ஏமாற்றிட்டு ஒரு ஸ்கேம் பண்ணிவிட்டு ஆனால் வந்து கிளாஷ் வரக்கூடாதா? இதில் வர மிரட்டுற செகண்ட் பார்ட் என்ன ரிலீஸ் பண்ணக்கா என்ன? முதல்ல செகண்ட் பார்ட் வருதான்னு பாருடா. வேட்டையன், ஜெய்பீம் டைரக்டர் ஞானவேல், சூப்பர் டைரக்டர். ரஜினி வந்து செம்ம ஃபார்மில் இருக்கார். டீசரே செம்மையாக இருந்துச்சு. படமும் நல்லா வந்திருக்கு. படத்தில் யார் நடிச்சிருக்கா? ஃபகத் ஃபாசில். அப்புறம் அமிதாப் பச்சன்லாம் கல்கி படத்துலாம் கலக்கியிருக்காரு. ஸோ படம் கண்டிப்பாக தாறுமாறாக இருக்கும். அவர் கண்டென்ட்டு செம்ம டேரக்டர், சும்மா அரகுர டேரக்டர். சிறுத்தை சிவா கிடையாது, ஓகேவா? விஸ்வாசம் அந்த மாதிரி படம் கிடையாது இது. ஸோ இது வேட்டையன். ஸோ கண்டிப்பாக கண்டென்ட்டும் செம்மையாக இருக்க போகுது. ஸோ இந்த கிளாஸ் ரஜினி வந்து அப்படியே கடிச்சு தூக்க போகிறாரு. முதல்ல தேட்டரை வந்து யாருக்கு அதிகமாக தராங்க பாருங்க, வேட்டையன் தான் தருவாங்க. ஸோ ஃபைனலி கங்குவா விசஸ் வேட்டையன். சூர்யா ஃபேன்ஸ் என்ன சொன்னால் இதான உண்மை. சூர்யாவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அடுத்த படத்துக்குலாம் சூர்யா பாடம்னா நல்லா தான் இருக்கும். ஆனால் இது கங்குவான்றது பெரிய ஸ்கேமு. அது கண்டிப்பாக அதுக்கான தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். இந்த படம் கண்டிப்பாக மிகப்பெரிய லாஸ் ஆகும். இது வந்து ஒரு கதையும் இல்லை, ஒன்றும் இல்லை, சும்மா ஏனோ தானே எடுத்து வச்சுருக்கீங்க. ட்ரெய்லரு வேட்டையன் ட்ரெய்லர் வரப்போது பாரு, எப்படி இருக்க மட்டும் கவனி. ட்ரெய்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஸ்டோரி. அதை தின்லைன் வச்சு ஸ்க்ரீன் பிளேலேயே வந்து ரஜினி ப்ரெசன்ஸ் வச்சு இட்டு கொடுத்து அந்த மாதிரிலாம் சூர்யாவில் கொடுக்க முடியும். சரி, சூர்யா ரஜினியை கம்பேர் பண்ணல. பட் இனிமேல் நான் சொல்கிறேன், இந்த படத்தில் ஞானவேல் வந்து சூப்பர் ஸ்டோரி ரைட்டர். கண்டிப்பாக கண்டென்ட்டே செம்மையாக இருக்கும். இதில் ரஜினி ப்ரெசன்ஸு, ரஜினியோட ஸ்டைலில் கமர்ஷியலாக எடுத்திருப்பாங்க, ஓகேங்களா? இதில் வந்து அமிதாப் பச்சன், ஃபகத் ஃபாசில், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ வந்து அனிருத்தோட மியூசிக் இருக்குது, ஓங் டென்னர் இருக்குது, டிஎஸ்பி மியூசிக் தான் இருக்குது. ஸோ
எப்படி பார்த்தாலும் கிளாஸில் வந்து நீ வந்து அடித்து ஓட விட போகிறாங்க. ஸோ கங்குவா விசஸ் வேட்டையன் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. வேட்டையன் தூக்கி சாப்பிட போகுது, சூர்யாவுக்கு கங்குவா வந்து மிகப்பெரிய நஷ்டமாக போகுது. ஸோ மக்களே நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய். குறி வச்சா எற விழணும்.